வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் WH கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது. போன கிளாஸில் பார்த்தோம் எஸ்ஆர்னோ கொஸ்டின் எப்படின்னு பார்த்தோம். இப்போ WH கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக விச், ஹவு மெனி, ஹவு மச், நிறைய WH கொஸ்டின் இருக்குது. இதை மட்டும் பார்க்குறோம் நம்ம. விச் எது, எந்த, ஹவு மெனி அப்படின்னா எத்தனை, ஹவு மச் எவ்வளவு, இதுதான் அதனுடைய தமிழாக்கம். இதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விச், ஹவு மெனி அண்டு ஹவு மச். பாருங்களேன், விச் புக் டிட் சி பை எஸ்டர்டே, விச் புக் டிட் சி பை எஸ்டர்டே, விச் லாங்குவேஜ் டிட் யூ லேர்ன் அட் ஸ்கூல், எந்த லாங்குவேஜ் நீங்கள் ஸ்கூலில் லேர்ன் பண்ணீங்க, கற்றுக்கொண்டாய். அதே மாதிரி எந்த புத்தகத்தை நீ நேற்று வாங்கினாய். எது, எந்த அப்படிங்கிறதுக்கு விச் யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வேர்டு, அதுக்கடுத்து ஒரு ஆப்ஜெக்ட், அப்புறம் டிட், அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். இந்த 3 கொஸ்டினுக்கும் அது மாதிரி தான், அதே சேம் பேட்டர்ன் தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து, how many books did they sell last week? How many books did they sell last week? எத்தனை புத்தகங்கள் அவர்கள் சென்ற வாரம் விற்பனை செய்தார்கள். How many pages did she read in an hour? How many pages did she read in an hour? அதாவது ஒரு மணி நேரத்தில் அவள் எத்தனை பக்கங்கள் படித்தாள். இந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்னா, ஹவு மெனி இஸ் ஃபாலோட் பை எ ப்ளூரல் கவுண்டபுள் நவுன். ஹவு மெனி புக்ஸ், ஹவு மெனி பேஜஸ், இது ப்ளூரலில் தான் வரும். ஹவு மச் அப்படிங்கும் பொழுது இட் இஸ் ஃபாலோட் பை எ சிங்குலர் அன்கவுண்டபுள் நவுன். இப்போ ஹவு மச் சுகர் டிட் யூ பை லாஸ்ட் மந்த். நம்ம சுகரை எண்ண முடியுமா, ரைஸை எண்ண முடியுமா? வி cannot count. So these are all uncountable nouns சொல்லுவாங்க. So how much sugar did you buy last month? எவ்வளவு சுகர் நீங்கள் போன மாதம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறது. How much milk did the cow give yesterday? அந்த பசு நேற்று எவ்வளவு பால் கொடுத்தது. எத்தனை பால் இல்லை, எவ்வளவு. இந்த எவ்வளவுன்னு வந்துட்டாலே இட் இஸ் கால்டு சிங்குலர் அன்கவுண்டபுள் நவுன். இதெல்லாம் நம்ம சின்ன இதிலே படிச்சிருப்போம். சின்ன ஜஸ்ட் ஒன்லி ரீகால் பண்ணுறேன். ஸோ அதனால் இன் கொஸ்டின்ஸ் பிகினிங் வித் விச், ஹவு மெனி அண்ட் ஹவு மச் வந்தால், அதாவது விச்சோ ஹவு மெனியோ ஹவு மச்சுன்னு நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணால், இட் ஹேஸ் டு, இதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வரணும். த ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஆஃப்டர் கொஸ்டின் வேர்ட். கொஸ்டின் வேர்டுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் தான் டிட்டு, அப்புறம் சப்ஜெக்ட்டு, தென் வெர்பு ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். இந்த அவங்க லிஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஹவு மெனி இஸ் ஃபாலோடு பை எ ப்ளூரல் கவுண்டபுள் நவுன். ஹவு மெனி அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக, உனக்கு ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் டூ யூ ஹேவ் கேட்குறோம் இல்லையா, உனக்கு எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் டூ யூ ஹேவ். அது மாதிரி அதே மாதிரி ஹவு மச் இஸ் ஃபாலோட் பை எ சிங்குலர் அன்கவுண்டபுள் நவுன். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி பாய்ஸ், ஹவு மெனி ட்ரீஸ், ஹவு மெனி லைவ்ஸ், ஹவு மெனி ஃப்ளவர்ஸ், ஹவு மெனி டெஸ்க்ஸ். அதே மாதிரி ஹவு மச் மணி, ஹவு மச் பிரெட், ஹவு மச் ஆயில், ஹவு மச் டீ, ஹவு மச் டைம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதனால் ஐ வாண்ட் டு ரீகால். ஸோ வென் யூ டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இன் யுவர் கிளாஸ் ரூம்ஸ், இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யூ கேன் ஹாவ் அ கான்ஃபிடென்ட். ஸோ லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.